அப்பாடா மகேஷ், நம்ம நினைச்ச மாதிரி கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல? ச்சே, எப்படிதான் நடக்கும், என்னடா பண்ண போறோம்னு நினைச்சிட்டே இருந்தேன். நல்லபடியா எப்படியோ அப்படி இப்படின்னு சண்டை போட்டு வீட்ல எல்லாம் சமாதானம் வாங்கி சக்சஸ் பண்ணியாச்சுப்பா. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு, நிம்மதியாவும் இருக்கு. மகேஷ், உனக்கு எப்படி? மகேஷ், உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், அங்கிட்டு திரும்பி நின்றுட்டு இருக்க. சொல்லு, என்ன எதுவுமே பதில் பேசாம நிக்கிற? ரொம்ப பயந்துட்டே இருந்தே தெரியுமா? நடக்குமோ நடக்காதோ, எங்க அப்பா என்ன செய்வாரோ, ஒத்துப்பாரோ ஒத்துக்க மாட்டாரோ, இல்ல அதுக்கிடையில எவ்வளவு பிரச்சனைகள் வருமோ வராதோ அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் மகேஷ். அப்படி இப்படி நான் எப்படியோ சமாதானம் வாங்கி எப்படியோ கல்யாணத்தை முடிச்சாச்சு. இப்பதான் எனக்கு சந்தோஷமே. உனக்கு எப்படின்னு கேட்டா எதுவுமே பதில் பேசாம அங்கிட்டு திரும்பிட்டு நிக்கிற. என்ன மகேஷ், ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படிலாம் இருக்காத. நான் கேட்கறதுக்கு கொஞ்சம் பேசேன். என்ன மகேஷ், கேட்டுட்டே இருக்கேன், உன் பாட்டுக்கு அந்த பக்கம் திரும்பிட்டே இருக்க, பதில் எதுவும் பேச மாட்டியா? திரும்ப இந்த பக்கம், உன்னை தானே கூப்பிடுறேன். லூஸ் மாட்டுக்கு என்ன கத்த விட்டுட்டு நீ அந்த பக்கம் திரும்பிட்டு இருந்தா என்னது? மகேஷ், எவ்வளவு நேரம் உன்னை கூப்பிடுறேன், அறிவில சாய். இப்படி எல்லாம் இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. மகேசனே, அங்க பாரு, காவி அண்ணி கூப்பிடுறாங்க. எவ்வளவு நேரம் உன்னை கூப்பிடுறாங்க, ஏன் நீ திரும்பாம இங்கிட்டு திரும்பிட்டு இருக்க? பாரு மகேசனே, கூப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல. சுபி, அம்மா எங்க? சுபி, உன்கிட்ட தானே கேக்குறேன், அம்மா எங்க? அம்மா அழுதுட்டு பெரியம்மா வீட்டுக்கு போயிருச்சு மகேசனே. அதுக்கப்புறம் நான் வரேம்மான்னு சொன்னேன். ஆனா அம்மா என்ன கூட்டிட்டு போகல. ஐயோ, ஆரம்பிச்சிட்டாவிய பெரியம்மா சின்னம்மான்ட்டு. இவங்க தொல்லை தாங்க முடியலப்பா சாமி. அப்படியா? எவ்வளவு நேரம் ஆச்சு போய்? இப்போதானே, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ரொம்ப நேரம் ஆகலனே. இப்போதான் பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்கோம். சரி சுபி, நான் போயிட்டு வந்துடுறேன். நம்மளும் கூட வரோன்னு சொல்லி மகேஷ்ட சொல்லுவோம், இல்லைன்னா ஏதாவது திட்டுவான். மகேஷ், சோனி சத்யா வீட்டுக்கு போறியா? ப்ளீஸ்ப்பா, நானும் வரேன். அவங்க ஏன்னா ஏதோ அந்த குட்டி தம்பியை நான் கொஞ்சம் திட்டேனா, அதான் கொஞ்சம் சாரி கேட்கலான்னு எனக்கும் தோணுது. ப்ளீஸ்ப்பா, என்ன கூட்டிட்டு போ. இங்க பாரு, நான் எதுக்கு உன்னை கூட்டிட்டு போகணும்? உன்னெல்லாம் என்னால கூட்டிட்டு போக முடியாது. நீ வீட்ல இரு, நான் போயிட்டு வரேன். என்ன மகேஷ், நீயா இது பேசுறது? நீயா என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? என்னால நம்பவே முடியல. எதுக்காக என்கிட்ட இவ்வளவு கோவமா பேசுற? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்றதுக்காக இப்படி எல்லாம் மகேஷ் பேசுற? காவியா, இவ்ளோ தப்பு உன் மேலதான் இருக்கு. உன்னால வந்ததுதான் இவ்ளோ பிரச்சனையும். அத முத புரிஞ்சுக்கோ. அமைதியா இருந்துட்டு சொல்லிட்டேன். என்னது பேச வச்சிடாத காவியா. நான் போயிட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன். மகேஷ், எங்க அம்மா அப்பா சொன்னாங்க உன்னை பத்தி, ஆனா நான் அப்போ நம்பல. நீ ரொம்ப நல்லவன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி கோவமா அப்படி பேசுற, இப்போதான் தெரியுது உன்னை பத்தி. ஓ, என்ன பத்தி அப்ப உனக்கு தெரியாது, அப்படிதானே சொல்ல வர? சரி, தெரியாமலே இருக்கட்டும். இப்ப நான் பேசினேன் பத்தியா, அதான் என்னோட கேரக்டர். போதுமா? இங்க பாரு மகேஷ், மேரேஜ்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படியா நீ பேசுற? மாத்தி மாத்தி பேசுறல்ல? ஆஹா, இதுதான் நான் நம்பிருக்கவே கூடாது உன்னெல்லாம். ஆமா, ஏன் நம்பனா? எதுக்கு நம்பனா? நம்பாம இருந்திருக்கலாம்ல. அப்போ நான் உனக்கு முக்கியம் கிடையாது. உன்னோட பெரியமா தானே உனக்கு முக்கியம் மகேஷ். உன்னோட பெரியப்பா தானே முக்கியம். உன்னோட பெரியமா பசங்க தானே முக்கியம் உனக்கு. அப்படிதானே? சொல்லு மகேஷ், சொல்லு. கேட்டுட்டு இருக்கேன்ல, பதில சொல்லு எனக்கு. கேளு, சொல்லு மகேஷ். ஆமா, இப்ப சொன்ன பத்தியா, அதான் உண்மை. இவ்வளவு நாள் நீ அதுக்கு மேல முக்கியம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா காய என்ன தெரியுது, உன்னோட சுய புத்தி. இப்போ எனக்கு அவங்க ரொம்ப முக்கியமா இருக்காங்க. இவ்வளவு நாள் என்ன பெத்த வளர்த்த ஆளுக்கு அவங்களெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நான் கல்யாணம் ஒண்ணு பண்ணிட்டேனேன்றதுக்கு ரொம்பவே வருத்தப்படுறேன் காவியா, ரொம்பவே வருத்தப்படுறேன். ஹே, அவங்க தான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரலன்னு தெரியும்ல, பின்னதுக்கு தாலி கட்டின வேணும்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இங்க பாரு, ஏதாவது எடக்கு மடக்கா பேசிட்டு இருக்காத. நான் இருக்க கோவத்துக்கு உன்னை என்ன பண்ணவே தெரியாது காவியா. அமைதியா இருந்துக்கோ சொல்லிட்டேன். ஓ, நான் அமைதியா இருக்கணுமா? நான் எதுக்காக அமைதியா இருக்கணும்? அமைதியால என்னால இருக்க முடியாது. இங்க பாரு மகேஷ், நீ எங்கேயுமே போக கூடாது. இப்போ யார் இது இந்த கல்யாணம் கையோட எவனாவது வீட்டை விட்டு வெளியில போவானா? முடியாது. நீ எங்கேயுமே போக கூடாது. அவ்வளவுதான். இல்ல எங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். இங்க பாரு, நீ உங்க அப்பா கிட்ட சொல்லு, ஆட்டுக்குட்டி கிட்ட சொல்லு, யார் வேறு யார்கிட்ட வேணா சொல்லு. எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அப்போ என்னோட அப்பா அம்மா மேல உனக்கு பயமே இல்ல, அப்படிதானே? அப்ப எங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு மறந்துட்டியா? அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்ன? சொல்லு. ஓ, என்ன கல்யாணம் பண்ணிட்டோன்ற உனக்கு தைரியம் ஆவலோ? ஹே காவியா, ஆவுனா இதே சொல்லிட்டு இருக்க? என்ன என்னன்னு கேட்டேன். மகேசனே, விடுனே, பாவம் அண்ணி, அவங்க கிட்ட எதுக்குனே பிரச்சனை பண்ற? வேணாம் விடு, இருக்க இருக்க சண்டை தான் ஆகுது. குட்டிச்சாத்தா, நீ எனக்கு ஒன்றும் சப்போர்ட் பண்ண வேணாம், புரிஞ்சுக்கோ. ஆளை பாரு சோடா புட்டி. காவியா அண்ணி, நீங்களா என்ன பார்த்து சோடா புட்டி சொல்றீங்க? இங்க பாரு காவியா, சுபி அவளை அப்படி வச்சுப்பா. இன்னைக்கு என்ன சோடா புட்டி அது இதுன்னு சொல்ற? உனக்கு என்னதான் ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். காவியா, நான் நல்லா தான் இருக்கேன்.
நீ தான் இப்படி பண்ணிட்டு இருக்கப்போ. ஓ, நான் அப்படி பண்றேனா? நான் அப்படி பண்றேனா? நீங்களும் அப்படி பண்றீங்களா? ஐயோ கடவுளே, உன்கிட்ட பேசிட்டே இருந்தா எனக்கு தலையே வெடிச்சு இங்க செத்துருவேன் போல. நான் எதுக்கு உன்கிட்ட இவ்வளவு நேரம் நான் ப்ரெஷர் கொடுத்து பேசிட்டு இருக்கணும்? நான் போய் எங்க பெரியம்மா என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன். நான் அதுக்கு தான் சாரி கேட்குறேன், கூட வரேன்னு சொல்றேன்ல. அப்பவும் நீ சரி வா சாரி கேளு, இனிமே நீ பண்ண மாட்டே, இப்படிலாம் நான் பண்ணது தப்புன்னு வந்து சொல்லலாம்ல. வேணான்னு சொல்ற? என்ன ஓவரா திட்டுற? என்னம்மா கேஸ் இதெல்லாம்? இல்ல என்னன்னு கேட்டேன். அம்மா தாயே, உன்கிட்டலாம் நான் பேசி சமாளிக்க முடியாதுமா, என்ன ஆள விடு. சுபி, அப்ப வந்து கேட்டா இந்த மாதிரி பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லு. சரியா? நான் போய் அங்க அம்மாவை பாத்துக்கிறேன், புரிஞ்சுதா? இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க சுபி? அழாத, இவெல்லாம் ஒரு ஆளு சொல்றா, நீ வேற அழுதுட்டு இருக்க. தள்ளு போலாங்கிட்டு. மகேசனே, கோவமா போகாத, பத்திரமா போயிட்டு வா. சரியா? பார்த்து ரோட்ல ஓரமா போ. சரியா? சரி சுபி, நான் பாத்துக்கிறேன். பாய். போடா போ, என்னையவே வெறுப்பா பேசிட்டு போறியா? போயிட்டு வா, உனக்கு இருக்கு இப்போ. ஏ சோடா புட்டி, என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? உங்களுக்குலாம் கண்ணீர் எங்க இருந்து தான் வருமோ தெரியலம்மா. ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்குவர். பெரியம்மா ரொம்ப தான் ஓவரா பண்ணது இந்த குடும்பம் மட்டும். இங்க பாரு, என்ன அப்படி பார்த்து நிக்கிறா? போ, போயிட்டு ஏதாவது குடிக்கிறதுக்கு ஜூஸ் இருந்தா எடுத்துட்டு வா, இல்ல தண்ணி எடுத்துட்டு வா. போ, பால் இருந்தா கூட டீ போட்டு எடுத்துட்டு வா. காவியா அண்ணி, எனக்கு டீலாம் போட தெரியாது. ஆமா, நீங்க எப்படி என்கிட்ட ஒரு நாள் கூட பேசினதே கிடையாது இந்த மாதிரி. அழகா அழகா அம்முக்குட்டி அப்படி இப்படின்னு தானே பேசுவீங்க காவியா அண்ணி. இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க? என்ன இப்படிதான் நான் பேசுவேன், இனிமே இப்படிதான் பேசுவேன், புரிஞ்சுக்கோ. சரியா? அம்மு பொம்முன்னதெல்லாம் அது அப்போ, இனிமேலாம் அப்படி கூப்பிட மாட்டேன். நான் சொன்ன வேலையை முதல்ல போய் செய்யி. போ. தண்ணி மோந்துட்டு மட்டும் வரவா? என்னது தண்ணி மொந்துட்டு மட்டும் வரியா? டீ தானே கேட்டேன், போடு, இல்லைன்னா ஜூஸ் எடுத்துட்டு வா. டீலாம் போட தெரியாது அண்ணி, நான் வேணா போய் ட்ரை பண்ணி பார்க்கறேன். நல்ல மட்டும் இல்லாம இருந்துச்சு மூஞ்சிலே ஊத்திடுவேன். மூஞ்சிலையா? ஆமாட்டி, நொன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காம கிளம்பு முத. ஷப்பா, எல்லாம் சேர்ந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கு. ஆமாடா, வாங்க. எல்லாத்தையும் முடிச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்பதான் பெரியம்மா அக்கான்ட்டு வருவிய நீயும் உங்க அம்மாக்காரியும். என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுதா? என்னோட பெரியம்மா அப்படியே பேசுறது என்ன பெரியம்மா? நீங்களே இப்படி கேக்குறீங்க? ஏன் பெரியம்மா? பெரியம்மா, எனக்கு நடந்த விஷயம் ஒண்ணு கூட தெரியாது பெரியம்மா. இப்பதான் பெரியம்மா எல்லாமே தெரியும். சரி, நடந்த விஷயம் ஒன்றும் உனக்கு தெரியாது, அது சரிப்பா. ஆமா, தாலி கட்டும்போது நம்ம பெரியப்பா பெரியம்மா வரலையே, நம்ம தங்கச்சி எல்லாம் வரலையே, தம்பி வரலையே, கொஞ்சமாவது நினைச்சு பார்த்து பெரியம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணியாடா மகேசி? உன்னை என் பிள்ளை மாதிரி வச்சு வளர்த்தேன்டா மகேசி. நல்லா எனக்கு பதிலடி கொடுத்துட்டல்ல நீயும் உங்க அம்மாவும். எனக்கு யாருமே வேணாம், உங்க அம்மாவும் நீயும் தான் வேணும்னு பெருசா நினைச்சிட்டு இருந்தேன்ல, அதுக்கு தான் இவ்வளோ பெரிய அடி கொடுத்தீங்க எனக்கு. இப்போ நீ பாருங்க பெரியம்மா, இப்படி தப்பா பேசாதீங்க பெரியம்மா. உங்களுக்கே தெரியும் எங்க அம்மாவை விட உங்க மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் பெரியம்மா. மகேஷு, நானும் பேசக்கூடாதுன்னு நின்றுட்டு இருக்கேன். என்ன பேச வச்சிடாத மகேஷு, சொல்லிட்டேன். சின்ன பையன், அவனுக்கு என்ன மகேஷ் தெரியும்? ஏதோ தெரியாம சாக்லேட்டு அப்பிட்டான். சரி, அதுக்காக இந்த காவியா இப்படி பேசுவாளா? சின்ன குழந்தைய அடிக்க வருவாளா, திட்டு வருவாளா? இது வரைக்கும் குட்டி தம்பின்னு காவியா என் பிள்ளைய எவ்வளோ பத்திரமா பார்த்துக்குவா, ஆசையா பேசுவா. ஆனா இப்ப என்னாச்சான்? என்ன கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, அந்த ஒரு இதுதானே. என்ன இருந்தாலும் அவங்க பணக்கார புத்திய காமிச்சிட்டாங்கல்ல மகேஷ். நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டீங்க, அதனால நீங்களும் காமிச்சிட்டீங்கல்ல, நீயும் உங்க அம்மாவும். சரி, நீங்க தான் ஒன்னும் கேட்கல, உங்க அப்பா? போதும் மகேஷ், போதும். உங்க நாடகத்தை நிறுத்துறீங்களா கொஞ்சம்? உங்க உறவும் வேணாம், ஒட்டும் வேணாம், ஒன்னும் வேணாம். சாமியெல்லாம் ஆளை விடுங்க. நல்லா எங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுத்துட்டீங்களே மகேஷ். ஏண்டா, ஏன் நான் கேட்கணும்? நல்லதுதான் சொல்றாரு. எனக்கு நல்ல ஒரு பாடத்தை கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு இனிமே யார் யார் முக்கியமோ அவங்க கிட்டே போங்க, அவங்க கிட்டே உறவு கொண்டாடிக்கங்க. அடியே செல்வி, உங்க அக்கா கறிய மறந்துடு. மகேஷ், உங்க பெரியம்மாவை மறந்துடுடா. இனிமே அவ்வளவுதான். ஏன் பேசுறது கேட்கலையோ? தமிழ்ல தானே பேசுறா. ஆமா, அவ சொல்றதுதான் கரெக்ட். இனிமே நீங்க எங்களுக்கு தேவையில்ல, நாங்க உங்களுக்கு தேவையில்ல. முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க. ஆமா, 2 பேரும் வீட்டுல நிக்காதீங்க, கிளம்புங்க மகா. ஏக்கா, என்னக்கா வீடு தேடி வந்தவங்கள கிளம்புங்க போங்க.
ஏக்கா நம்ம 2 பேரும் ஒண்ணா இருப்போம்னு சொன்னியேக்கா, இதெல்லாம் மறந்துட்டியா? இப்ப வீட்டை விட்டு வெளியில போ, வீட்டை விட்டு வெளியில போனே விரட்டியேக்கா, என்னக்கா இதெல்லாம்? நான் உன் மேல பாசம் வச்ச மாதிரி நீ என் மேல வைக்கலையேடி, அதுக்கப்புறம் எப்படி நான் உன் மேல பாசமா இருப்பேன்? நீ எனக்கு இனிமே தேவையில்லப்பா, கிளம்பு. நீ அக்கா பேசுறது? என்னக்கா இப்படி பேசுற? கிளம்பு கிளம்பு கிளம்புனே சொல்றியே, கிளம்புனா அது இருடி, போவாத போவாதம்பா. இப்ப வீட்டை விட்டு போ, வீட்டை விட்டு போன்னு விரட்டியேக்கா.